எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் பேச இருப்பது கனடா விசிட்டர்ஸ் விசா பற்றி தான் பேச இருக்கிறோம். என்னென்னு சொன்னால் விசிட்டர்ஸ் விசா வந்து அநேகமாக ஸ்ரீலங்கா மற்றும் பிலிப்பைன்ஸ் மற்றும் பிற நாட்டிலேருந்து இந்தியாவிலேருந்தெல்லாம் நிறைய பேர் வராங்க. அது நிறைய முதல் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே நல்ல சுலபமாக இருந்துச்சு. இப்போது கொஞ்சம் கடினமாக்கப்பட்டுள்ள மாதிரி தெரிகிறது. காரணம் வந்து கனடாவில் இப்போது சற்று கிடைக்கப்பட்ட செய்திகளின்படி கனடாவில் நிறைய விசிட்டர்ஸ் வந்து போகாமல் தங்குற மாதிரி, அதாவது கனடாவிலேயே நிரந்தரமாக தங்குவதற்கான அதாவது அகதி அந்தஸ்து கோருவதாகவும், மற்றது அதை விட்டு தங்களுடைய விசிட்டர் விசா வந்து வேலைக்கு ஒர்க் பெர்மிட்டாக மாற்றுவதாகவும் கனடா குடியரசு திணைக்களம் வந்து அறிவிச்சிருக்கு. அதை பற்றி தான் சில பேர் நிராகரிச்சிருக்காங்க. சில பேர் தகுதியின் அடிப்படையில் சில பேர் கொடுத்துருக்காங்க அவர்களுக்கு. என்ன சொன்னால் படித்த பட்டதாரிகள் சில பேர் அப்படியான விசிட்டர் விசாவுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு சில பேர் கிடைச்சிருக்கு. அதாவது விசிட்டர் விசாவில் திருப்பி ஒர்க் பெர்மிட்டுக்கு மாற்றிருக்காங்க. அது அவங்களோட படிப்பின் தராதரத்தை பார்த்து அதன் அடிப்படையில் தான் ஒர்க் பெர்மிட்டு கொடுத்துருக்காங்க போல் இருக்கு. சில பேர் நிராகரித்து திருப்பி டிப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. அதாவது 10 வருஷத்துக்கு விசா கொடுத்தால் அந்த 10 வருஷத்து விசாவை 10 வருஷ விசா 6 மாதம் மட்டும்தான் நிற்கலாம். மல்டி விசான்னு சொல்லி இப்போ கனடாவுக்கு 10 வருஷத்துக்கு எத்தனை முறை திரும்பி போகலாம். ஆனால் 6 மாதத்துக்கு இடையில் அந்த நாட்டை விட்டு வெளியில் போகணும். சில பேர் பக்கத்து நாட்டில் போட்டு திருப்பி வராங்க. சில பேர் விஷயம் தெரியாமல் சும்மா டூரிஸ்ட் மாதிரி இங்கே நிறைய அவதிப்படுறாங்க. அதாவது இங்கே வரும்போது வேலை செய்யணும்னு சொன்னால் வேலைக்கு அவங்களுக்கு சோஷியல் இன்சூரன்ஸ் நம்பர் கொடுக்கணும் தான். நம்பர் கிடைக்காதவங்களுக்கு விசிட்டர்ஸால் வரவங்களுக்கு இன்சூரன்ஸ் நம்பர் கொடுக்க மாட்டாங்க. அப்போ வேலை செய்ய முடியாது. சில பேர் வேலை செய்கிறாங்க, கையில் காசுக்கு வேறு ஏடிஎம் சிம் நம்பரை கொடுத்து வேலை செய்கிறாங்க. அது இல்லீகல், அதாவது அது சட்டப்படி குற்றம். அது இருந்தும் செய்கிறாங்க. என்னென்னு சொன்னால் சில நேரம் வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஆக்சிடென்ட் பட்டாலோ சரி, இல்லைன்னு சொன்னால் ஏதாவது வாக்குவாதமோ சண்டை பிடிச்சாலும் சரி, அவங்கள அது பிரச்சனைக்கு குற்றமாகும். அப்படித்தான் நடக்கும். அதன் அடிப்படையில் அது தப்பு. இப்போ மற்ற விஷயம் என்ன சொன்னால் தங்குமிடம் அங்கே வேலையால் இங்கே சொந்தக்காரர்கள் அக்கா அண்ணா தம்பி தான் வராங்க. இங்கே ஒரு 3 மாதம் 4 மாதம் தங்கலாம், பிரச்சனை இல்லை. ஒரே வீட்டில் தொடர்ந்தவங்க தங்குவதால் அவங்களுக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகள் வருது. மற்றது அவங்களுக்கும் ஒரு வருமானம் இல்லாமல் ஒரு வீட்டில் சும்மா தங்குவதையும் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இந்த விசிட்டர் விசாவில் வரவங்க நிதானமாக யோசித்து என்ன செய்யலாம், இப்படி எல்லாம் வசதியாக இருக்குமான்லாம் பார்த்துட்டு வாங்க. முழுமையாக விசாரிங்க. சில பேர் இங்கே விசிட்டர் விசாவில் அகதி அந்தஸ்து கோருபவர் லோயரை வைக்கிறாங்க. சில பேர் லோயரை வச்சு அது அந்த வழக்கை கொண்டு போய் இமிக்ரேஷனோட அதற்கு அகதி அந்தஸ்துக்காக சண்டை பிடிக்கிறாங்க. அது சில பேருக்கு விண்வண்ணையும் இருக்குது, சில பேருக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கு. காரணம் இப்போ ஸ்ரீலங்கா பொறுத்தளவில் அந்த வேலை அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை. அங்கே போயெல்லாம் பொருளாதாரம் எல்லாம் ஓகே. மற்றது ஒரு நாட்டில் சண்டே ஒன்றும் இல்லை. அதனால் நீங்கள் அங்கே தங்கலாம் தானே, நீங்கள் அங்கே அகதி அந்தஸ்து கேட்குறீங்களேன்னு சொல்லி கூட சில பேருக்கு நிராகரிச்சிருக்காங்க. அது ஒரு புறம் இருக்க. மற்றது விசிட்டர் விசாவில் நீங்கள் அங்கே போல காசுகளை செலவழித்து நீங்கள் வாரீங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. இங்கே கனடா பொறுத்தவரை இல்லை. என்னென்னா கனடாவில் இருக்கிறோம், எங்களுக்கு தான் இங்கே நிலைமை தெரியும். நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வேலை படிக்க படித்து கொண்டு இப்போ வேலை சட்டம் மாறின பிறகு முதல்ல அவங்க 20 ஹவர்ஸ் தான் வேலை செய்யலாம். ஆனால் இப்போது அவங்க எவ்வளவு வேலை செய்யலாம் என்ற அடிப்படையில் இப்போ அவங்க நிறைய பேர் வேலை செய்கிறாங்கன்னா குறைஞ்ச ஊதியத்துக்கு, அதாவது கனடாவின் அடிப்படை சம்பளம் ஒரு மணித்தியாலத்துக்கு ஒன்றாரியா பொறுத்தளவில் அடிப்படை சம்பளம் $16.55, அதாவது $16.55 தான் இப்போ கொடுக்குறாங்க. இந்த ஏப்ரலில் இந்த அக்டோபர் ஜூலைக்கு பிறகு கொஞ்சம் கூடுமன்னு நினைக்கிறேன், $1 கூடுமன்னு நினைக்கிறேன். அது புது சட்டம் வருமன்னு கதைக்கிறாங்க. அது இருக்கட்டும். இப்போ ஸ்டூடெண்ட் விசாவில் இவங்க இங்கே வேலை செய்வதால் இங்கே உள்ள விசிட்டர் விசா மற்ற ஆட்களுக்கெல்லாம் கொஞ்சம் வேலை கஷ்டமாக தான் இருக்கும். என்னன்னா வேலை எடுக்கிறது கொஞ்சம் நிறைய கஷ்டம். அதனால் யோசித்து செயல்படுங்க. இங்கே வாரது பிரச்சனை இல்லை, விசிட்டர் விசா கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் டிக்கெட்டு போட்டு இமிக்ரேஷனை கட்டி காசு கட்டி. இப்போ இன்னொரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் விசிட்டர் விசாவில் வரும்போது இங்கே உங்களை மெடிக்கல் செலவு தான் நீங்கள் உங்களோட பொறுப்பு தானே. உங்களை பொறுப்பு இல்லாட்டி சொன்னால் உங்களுக்கு ஒத்தராசு இந்த லெட்டர் கொடுக்குறவங்கெல்லாம், அந்த லெட்டர் கொடுக்குறவங்கெல்லாம் அதுக்கு பொறுப்பாக இருக்க முடியும்.
ஏன்னா உங்களுக்கு மருத்துவ செலவு வந்தால் கூட நீங்கள் ஒரு முறை இங்கே ஃபேமிலி டாக்டரை பார்க்க போகிறதுக்கு வந்து $80-90 நீங்கள் பே பண்ணணும். டாக்டர் பார்க்குறதுக்கு மட்டும். அதோட மருந்துகளுக்கு செலவுகளுக்கெல்லாம் நீங்களாம் உங்களை பொறுப்பு. ஹாஸ்பிட்டலில் போகிறதுக்கெல்லாம் உங்களோட செலவாக தான் இருக்கும். அதெல்லாம் யோசித்து அதுபடி செயல்படுங்க. மற்றது விசா கிடைக்கும். அதுக்குள்ள பின்னால் உள்ள பிரச்சனைகளையும் அறிஞ்சு கொள்ளுங்க. இல்லை ரொம்ப வந்துட்டு இங்கே பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கிறோம். இதுதான் இன்றைய நிலைமை. இதை உங்களை கருத்துக்கள் இருந்தால் கமெண்டில் போடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.